ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் vlog. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா இதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு தான், புதிய கண்ட்ரி, புதிய vlog, புதிய சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதான் நம்ம கார் பார்க்கிங். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம்னா, போகிறதுக்கு முன்னாடி மேடத்துக்கு ஷூ வாங்கணுமா. அவங்களுக்கு ஷூ இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஷூவை வாங்கிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணோம். ஓகே, பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஷூ வாங்கி முடிச்சாச்சு. ஷூவை காணி, புதிய ஷூ தெரியுதா, அந்த கால் 2 ஷூ வாங்கியாச்சு. இப்போ அபுதாபி போயிட்டுருக்குறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே புதிய கண்ட்ரி இந்த தடவை. இப்போ ஈது ஹாலிடே விட்ருக்காங்க ஒரு 4 நாளைக்கு. இன்றைக்கி லீவு. இப்போ டேட் வந்து 5ஆம் தேதி, ஜூன் மாதம், சம்மர் டைம். இப்போ ஈது நாளுக்கு 4 நாள் லீவு. இன்னையிலேருந்து 4 நாள் லீவு. அப்புறம் சரி இந்த ஒரு ட்ரிப்பை போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, உஸ்பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அதோட டெமோ வீடியோ பாருங்கள். தான் போக போகிறோம் அபுதாபி. ஆக்சுவலி லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி, 1:30 மணி. இப்போ மணி வந்து 1:30. எனக்கு ஃப்ளைட் வந்து 5:30 மணிக்கு. அப்போ 1:30னா 2:30, 3:30, 4:30, 5:30, 4 மணி நேரம் இருக்குது. வண்டியை கொண்டு இப்போ இங்கே போகிறதுக்கே 1:20, 1:30 மணி நேரம் ஆயிடுது. இங்கேருந்து அந்த என் ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே வண்டியை போட்டு, ஏன்னா ஏர்போர்ட்டில் வண்டியை போட முடியாது. போடலாம், ஒரு நாளைக்கு 125 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000, 3500 கிட்ட வரும். அதனால தான் வண்டி அங்கே போட்டு டாக்ஸியில் எடுத்துகிட்டு, டாக்ஸி அங்கேருந்து போனால் ஒரு 50 கிராம்ஸ் ஆகும். 50லேருந்து 80 கிராம்ஸ் ஆகும். டாக்ஸி எடுத்து ஏர்போர்ட் போயிட்டு வரும்போது அதே மாதிரி டாக்ஸி எடுத்து வண்டி எடுத்து வந்துடலாம். ஏன்னா வண்டியை சேஃபான இடத்துல போகணும். இல்லைன்னா டோப் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க போலீஸ். ஒரு 2-3 நாள் அப்படியே ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா போலீஸ் எடுத்துகிட்டு போய் அதுக்கு திருப்பி ஃபைன் கிடைக்கணும். 1800 ரூபா ஃபைன். ஸோ அதான் அங்கோண்டு வண்டியை போட்டு போயிட்டுருக்குறேன். சரி, ஏர்போர்ட்டில் போய் பார்ப்போம். சீட்டு 2 பேருக்கும் சேர்ந்து கிடைக்கல, அதனால் தள்ளி தள்ளி கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ தனியாக நான் ஒரு சீட்டில் இருக்கிறேன், அவன் ஒரு சீட்டில் இருக்கான். கூட்டம் ஃபுல்லு ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டு ஃபுல்லாக ஆட்கள். இன்னைக்கு ஈது ஹாலிடேனால ஃபுல்லாக ஆட்கள் கூட்டமாக இருக்குது. ஒரு வழியாக உஸ்பாகிஸ்தான் வந்துட்டோம். வெளியே போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு சொல்லலாம் இல்லையா. நாங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு காசு. $100 எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு நாங்கள் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிட்டோம். கோடீஸ்வரன்ல 1,27 லட்சம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. 1,20,00,000. ஒரு நோட்டே 1 லட்சம் இருக்குது. 1 லட்சம் நோட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க மேடம். அவர் இதான் நோட்டு. ஒரு நோட்டு 1 லட்சம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 1 லட்சம். இப்போ வந்து கோடிபதி. இந்த அட்லீஸ்ட் ஒரு நாள் கோடீஸ்வரன் மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகிட்டோம். இந்த கண்ட்ரிக்கு வந்தோன்னே கோடீஸ்வரன் ஆகிட்டோம் நம்ம. இப்போ பார்த்தோன்னா என் கையில் இருக்கு. இது வந்து 1 லட்சம். 1 லட்சம் எண்ணி பாரு. 1 லட்சம் 1 1 லட்சம். அது 1 லட்ச ரூபா.
பாருங்க. இங்கே உள்ள 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன் நான். ஆ அப்படி 11 நோட்டு வச்சுருக்கேன், மறந்துடாதீங்க. அப்போ 10 லட்சம் தானே ஆச்சு? 10 லட்சம். 11 லட்சம். 11 லட்சம். தென் பேலன்ஸ் சேஞ்ச் இருக்கு. சேஞ்ச். சிம் எடுத்தா ஒர்க் ஆனுண்டா? சிம்மு உண்டு. சிம் எடுத்தாச்சு. இந்த பேக் சைடில் இருக்க கடையில் தான் எடுத்தோம். இந்த ஒர்க் ஆகுண்ணா? சரி. எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா? ஏர்போர்ட். அவனுக்கு கூப்பிடணும்ல. இப்போ அடுத்து வந்து காரை கூப்பிடணும். ரெண்டை காரை கூப்பிட்டு வச்சுருந்தேன். ஸோ காரை கூப்பிட்டுட்டு நெட்டு கனெக்ட் ஆகுது. நான் ஹாட்ஸ்பாட் போட்டேன். நெட்டு இதான் ஏர்போர்ட். சின்ன ஏர்போர்ட்டு தான் இருக்குது இல்லை? அவ்வளோதான். இது வந்து ட்ரோலி வரக்கூடிய இடம். ഇതാണോ ഗാലക്സി 24 ആണോ? ആ അതെ. അൾട്രാ 7 സിറ്റി സീരി അതാണോ? അതെപ്പോഴാ പേരൊക്കെ മാറി? അതില്ല, പേര് മാറി. ആ ശരി എടുക്കാം. പാസ്വേഡ് എല്ലാം കിടച്ചോ? എൻ്റെ അമ്മ വിളിച്ചിട്ടുണ്ട്. ശരി ഓക്കെ. പോയിട്ട് കൂപ്പിടാം. കാർ എടുത്തിട്ട് കൂപ്പിടാം. ബൈ. നല്ല ക്രൗഡാണ്. வெளியே வந்தாச்சு. ரெண்டை கார் எடுக்க போயிட்டு இருக்கிறோம். ஹெட்ஸ் ரெண்டை கார். அவ்வளோ சூடாலாம் இல்லை. ஏன் வரலையா? சோகம் வந்துட்டு சூடு அவ்வளோவாட்டு இல்லை இல்லை. இதுதான் ஏர்போர்ட்டு. சமயத்ரா கரெக்டாக டைம் 9:49. சரி பார்க்கலாம். ஓகே, கார் ஒரு வழியாக எடுத்தாச்சு. இந்த கார் தான் எடுத்துருக்குறோம். செவர்லெட்டு. ஓகே, இனி ஊருக்குள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குன்னு. காசு கொடுத்துருக்கேன் $150 4 வருஷத்துக்கு. 40 வச்சு ஒரு நாள் 160 ஆகணும். பட் கார் புதுசாக தான் இருக்குது. இந்த சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இனி நம்ம ட்ரைவ் பண்ணி அப்படியே போக வேண்டியதான் இல்லை? கார் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, சந்தோஷம். சரி. ஹலோ காய்ஸ். அடுத்த விளாகர் அவங்க. கொஞ்சம் இருட்டா இருக்கு அவங்க மூஞ்சி. ஒரு வழியா வண்டி எடுத்தாச்சு. இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கோம் ஹோட்டலுக்கு, தங்குற ஹோட்டல். இப்போ ஆல்ரெடி டைம் என்ன 10 ஆச்சா? 10:15. அது அங்கே துபாய்க்கு இங்கே 1 hour டிஃப்ரென்ஸு. இதுதான் சிட்டி. போயிட்டு இருக்கோம். நீட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. சூடு இருக்குது. இப்போ சீசன் கிடையாதுல்ல, அதனால கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. எல்லா ரூம்லேயும் அந்த இது இருக்குது. ஹீட்டர் வச்சுருக்காங்க. தெரியுது குளிர் இருக்கு. இப்போ இல்லை. இப்போ ஹோட்டல் போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு பார்ப்போம். ஓகே, பக்கத்தில் தான். அது வந்து இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 5 நிமிஷம். வண்டி சூப்பர் வண்டி. வண்டி புது வண்டி. பார்ப்போம் என்னெல்லாம் வருது. ஓகே, அங்கே போய் பார்க்கலாம். மெட்ரிட் ஐஸ்கிரீம் மட்டும்தான். இன்னும் ஹோட்டலுக்கு போகல. சூப்பர் மார்க்கெட்லேருந்து தண்ணி, ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு இல்லை இப்போ சாப்பிட்றதுக்கு போகிறோம். பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் பார்த்தோம். சரி, அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம். அப்படின்னு போட்டுருக்கோம். இதுதான் சுற்றி. இந்த போலீஸ் இந்த ஹோட்டலாக சொன்னேன். பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு.
ஹலோ காய்ஸ், இது டே 2. நம்ம இருக்கிறது உஸ்பாகிஸ்தான். இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். த மூன் ஹோட்டல், சூப்பர் ஹோட்டல், 4 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல். எல்லா இடத்துலையும் பச்சை பச்சைன்னு ரோஸ் மரம் இல்லை. ஓகே, இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். 1 மணி நேரம் ட்ராவல். அங்கே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் இங்கே உள்ள பஸ், எலக்ட்ரிக்கல் சிட்டி நல்லா நீட்டாக இருக்குல்ல, இப்போ எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஹாலிடே போல, இதனால ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. நைட்டு கூட கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் இருந்துச்சு. இப்போ கம்மியாக இருக்குது எல்லாமே. ஒரு காலையில் எந்திரிச்சிக்க மாட்டாங்க. நான் இந்த ஒரு தானே வந்தோம் இல்லையா? ஆமாம், இங்கே தான் நைட்டு வந்து தண்ணியெல்லாம் பச்சை பச்சைன்றதுக்கான சூடு லைட்டாக இருக்குது இல்லையா? அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் சூடு தெரியுது கொஞ்சம் இருக்கு. துபாயில் இருந்த அளவுக்கு சூடு இல்லை. மரம் இருக்குல்ல, அதனால இந்த வண்டியில் போவோம். இப்போ ஒரு இது என்ன சிம்யோன் ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இந்த கேபிள் கார் பண்ணுறீங்க. இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்கக்கூடிய இடம். ஆனால் இன்றைக்கி ஸ்னோ இல்லை, ஏன்னா சம்மர் டைம். இந்த மழை எல்லாமே ஸ்னோ இருக்கக்கூடிய இடம். ஸோ சின்யோன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து கேபிள் கார் உள்ள இடத்துக்கு போகிறோம் இல்லையா? அங்கே போய் பார்ப்போம். இது செரி 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எவ்வளோ ஆனால் காணி பெருசாகவும் இருக்குல்ல, டேஸ்ட்டாகவும் இருக்குது. 3 கிராம்ஸ். பைசா கம்மியாக தான் இருக்குது. பார்க்கிங் வந்து 6 கிராம்ஸ் கேட்டாங்க. நான் கால்குலேட் பண்ணி 20 தரம்ஸ்னு சொன்னதுனால நாங்கள் ரோடிலே பார்த்தோம். 20 கிராம்ஸ்ன்னு சொன்னால் இங்கே உள்ள காசுக்கு 20,000 ரூபா கேட்டாங்க. கூடுதலாம் மற்றவங்கள்ட்ட 10,000 ரூபா கேட்பான்னு நினைக்கிறேன். 2 கிராம்ஸு 3 கிராம்ஸு 20ன்னு சொன்னோன்னா நான் ரோட்டில் போய் பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் கால்குலேட் பண்ண பார்த்தேன். கேபிள் கார் இருக்க இடம். ஒரு ஆள் போகிறதா? அது 2 பேர் போகிறதுக்கு நிற்கிறோம். இது ஆண்டி வேறு அப்படியே ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். இது எப்படி போ? அது அப்படி கிடையாது, போட்டுக்க. கீழே விழுந்தா அவ்வளோதான். அப்படி மேலே போட்டுக்க. பாரு, ஃபோட்டோ நம்மளை எடுக்கிறான். நம்ம எடுத்து தரடா. நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே வந்தோன்னே சார் காசு வாங்குவார். இதுதான் இங்கே உள்ள ட்ரிப்பு. கீழே போட்டியா? இது சும்மா ஒரு எக்ஸஸுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி. இவ்வளோ தான். இதான் சேஃப்டி. கீழே விழுந்தா அவ்வளோதான் காலி. எல்லோரும் கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே போனோன்னே சார் வேணுமா சார், நல்ல ஃபோட்டோ சார் அப்படின்னு கேட்குறது இல்லை. அதான் போஸே கொடுக்குறது கிடையாது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நம்ம அப்படியே செரி தின்னுட்டே போகலாம். சூப்பர். அப்படியே மேலே போய் பார்ப்போம். இந்த செரி இங்கேயே பறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு அந்த வித்து வரும், பூந்து போயிடும். எம்டி ஆகுது யாரும் இல்லையா? போயிட்டு திருப்பி வரல போல. பார்க்குறது தான் ஸ்னோவாக இருந்த பிளேஸு. இதெல்லாம் சாடுனா ஸ்னோ அந்த அளவு இருந்தது. இப்போ கல் மண்ணமாக இருக்கு. இப்போ நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு இல்லையா? எஸ், பட் குளிர் இருக்கு. குளிர் இல்லை, கிளைமேட் இருக்கு. ஹலோ.
கால்லாம் தட்டுற மாதிரி இருக்கு. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம்ல. இதாவது பிரச்சனை இல்லை, இது கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருக்குது. கீழே பிடிச்சி அரிஞ்சு விழுந்தா அவ்வளோதான். நான் வேற ஒரு இடத்துல போனதெல்லாம் லாக் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி மேலேருந்து ஒரு லாக் போட்டால் லாக் ஆகிருக்கு. நான் குதிரை நிற்கிது. இது வரை குதிரை பார்க்கவே இல்லை. குதிரை கறி இல்லையா? குட்டி குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்து ஓகே, மேலே போயிட்டு பார்ப்போம். இது நல்ல ஆழமாக இருக்குது. இங்கே பாருங்க, இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் காமிச்சிக்கிட்டே இருந்தோம். அங்கே இன்னும் ஸ்னோ இருக்குது அந்த இடத்துல மேலே. ஆனால் அங்கே போகிறதுக்கு மற்ற பைக் ரைடு போகலாம். இல்லை, ஆனால் அங்கே ஆட்களும் இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு இல்லை? அந்த மேலே அந்த ரைடில் வந்து இறங்கிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ரைடில் போக வேண்டியதான். ஆனால் அங்கே ஏதோ எட்டி இருக்காங்க பார்த்தோம். இதெல்லாம் மேலே நின்று இதை மாதிரி எடுத்து மேலே போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இது மேலே 360ல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அவன் மாதிரி எடிட் பண்ணி தருவான். எப்படி, எவ்வளோ ரூபா? தெரியல. அது நடந்துட்டு வருமா? வா. இது கடை இருக்குங்க இங்கே தான். வந்து இறங்கிட்டு அந்த இது ஏதோ கிரிஷ்னு போட்டிருக்கோம். கிரிஷ் யோசிச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்னோவாகவே இருந்த இடத்துல இல்லையா? எல்லாம் ஸ்னோவில் நடக்கவே முடியாது இந்த இடத்துலலாம். ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. மவுண்டெயினுக்கு மேலே வீடு, இடம். இது வந்து லவ்வர்ஸ் வந்து கட்டி போட்டாங்கன்னா அவங்க வந்து கை கூடுன்னு போட்டுருக்காங்க. துணியை வச்சு கட்டி விடணும். இல்லை, இதில் அப்படி தான் எழுதியிருக்கு, ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் கோயிங் ஆஃப் த ட்ரக். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு லவ்வர்ஸ் வந்து அவங்க லவ்வர்ஸ் பேரை அந்த துணியில் எழுதி கட்டி போட்டாங்கன்னா அவங்க லவ் வந்து ஒரு வாரத்திலே சேர்ந்துருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கனால. அது வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கர்ச்சீப்பை தான் வாங்கி கட்டினா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் கட்டி போட்டுருக்காங்க. அது மாதிரி கர்ச்சீப்பை 4 பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிற மாதிரி, 5 போட்டிங்கன்னா 5. அதே மாதிரி நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. அதனால் அப்படி கட்டி போட்டுருக்காங்க. கவர் கட்டி போடலாம். அது வந்து நம்மளுக்கு இப்போ பிளாஸ்டிக் வந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது சில கடையிலலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ கவர் கட்டி போட்டிங்கன்னா சில கடையில் காசு வாங்க மாட்டாங்க. அதனால் கவரும் கட்டி போடலாம். நல்லா பிளாஸ்டிக்கு இல்லை. ஏன் சிரிக்கிற? உனக்கு கட்டி போடணுமா? என்ன பேர் இது வந்து பிஸ்கட் கவர். இது பிஸ்கட் கவர் பிஸ்கட் கூட சேரணும். ஆஃபர் கிடைக்கும். சில ஆஃபர் கிடைக்கும் போது பிஸ்கட் கவரையும் நம்ம கட்டி போட்டுக்கலாம். அது மாதிரி இருந்துச்சுன்னா பிஸ்கட் கவர். அந்த பள்ளத்தில் எப்படி போய் கட்டி போட்டான்னு தெரில. அது இந்த சூசைட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பள்ளத்தில் போய் கட்டி போடணும். அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கட்டினா அவங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும் இல்லையா? ஏன் உனக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கா? உனக்கு தான் துணி கட்டி போடணுமா? சாரி, இவங்க என்ன சொல்லணும்னு தெரியாம நம்மளா ஒரு கதை சொல்லிக்கலாம்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் உண்மை. எனக்கு அதில் எழுதி போட்டுருக்கேன் பாரு. அப்படின்னு இருக்கு. சரியா? சும்மா கிடையாதுண்ணா, எல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். சிட்டி இது இப்போ வரும்போது ஃபோட்டோ எடுத்தான். 10,000 ரூபா தான் கேட்டான். நம்ம ஒரு காசுக்கு வேணால் ஒரு 200 ரூபா வரும். ஆனால் அந்த ஃபோட்டோ நல்லா இல்லை. நம்ம எடுத்தால் நல்ல ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி அங்கங்கே பார்த்து வச்சிடணும். எப்படியும் காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. நல்லா இல்லைன்னு சொல்லிடலான்னு. பைசா கம்மி தான். பார்ப்போம், திருப்பி போகும்போது எவனாவது நல்லதாக எடுத்துட்டானா.
நல்ல குளிர் இருக்கு. தெரியல, ஆனா காத்து இப்ப நம்ம கீழே இருந்து அப்படியே மேலே வருது. அதனால குளிர் தெரியல. அப்படியே கீழே போகிறதுனால இவ்வளோதான், சின்னது ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இப்படியே கீழே போய் ஆனால் அதில் ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. அந்த வயரை கையில் போட்டுட்டு எடுத்துக்கலாமே. சரி. ஒக்கம்மா தக்கம்மா ஓ தக்கம்மா ஒக்கம்மா ரீல்ஸ் போடலாம். அதில் ரீல்ஸ் கையெடு, ரீல்ஸ் போடுறது. ரீல்ஸ் ஒக்கம்மா சுடு ஆடாத சுடு ப்ளீஸ் சுடு. உனக்கு நான் சத்து போடணும்னு ஆசையா? லக்கம்மா நல்ல குளிர் இருக்கா பார்ப்போம். இது வந்து எட்டோர் வருதா? அப்படின்னா டான்ஸ் ஆடுவேன். நீ டான்ஸ் சொன்னா டான்ஸ் ஆடுவேன். தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லு, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன். சுடு ஆடாத எல்லாமே ஆடுது. சொல்லு, நான் டான்ஸ் ஆடுவேன். சொல்லு சொல்லு. சுடு சும்மா இரு. தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லு. சொல்லு, இல்லைன்னா டான்ஸ் ஆடுவேன். சொல்லு. சுடு தெரியாம. ஹலோ. சுடு ஆடாத. சொல்லு, தெரியாம சொல்லிட்டு சாரி. அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு திமிர்ல பேச என்ன பேசு. நான் இதை தள்ளி விட்டுருவேன், சும்மா இரு. இதுல கையில போட்டிருக்கேன், தள்ள முடியாது. சுடு ஆடாத இருக்க சொல்லிட்டேன். ஒரு வாய்க்குள்ள வச்சிருவேன். இங்க நிறைய பேர் கேம்ப் பண்றானுங்க இந்த இடத்துல. என்ன பாருங்க, கேம்ப், ஃபேமிலி கேம்ப் பண்றான். நான் அங்கே இங்கே அங்கே 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 எல்லா இடத்துலையும் கேம்பிங். இந்த பார்பிக்யூ நம்ம அங்கே துபாய் டெசர்ட்டில் பண்ணுற மாதிரி இங்கே கொண்டு வந்து ஃபேமிலியோட இது பண்ணுறாங்க. சரி பார்ப்போம். வந்துட்டேன் ஆல்ரெடி கீழே. ஓகே, அடுத்த ரைடுக்கு போவோம். அது அந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓட்டுறோம். பிடிக்காட்டா கையெல்லாம் வலிக்குதுங்க, கையெல்லாம் சோத்துருச்சு. இதில் கொஞ்சோடு ஸ்னோ இருக்குது. ஐஸு, ஸ்னோ கிடையாது, ஐஸ். இது ஐஸ் கிடக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆக்சுவலாக மெதுவாக வந்தது என்னென்னா, காலையில் ஓவராக சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு, நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இல்லை மூச்சை வாங்குதுப்பா. குண்டாக இருந்தாலே இதான் பெரிய பிரச்சனை. வயிறு நிறைய வச்சு தொப்பை போட்டிருக்கனால நடக்கவே முடியல. இந்த கீழே போதில்ல. ஸோ அதனால் நடக்குது, அந்த எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணலாம். 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அங்கே தான் வண்டி நிற்கி போயிட்டு வரணும் தான். ஓகே, இந்த கடைக்காரெல்லாம் ஐஸு இதெல்லாம் உருகிட்டு இருக்கு. நல்ல சம்மரு, ஐஸு அப்படியே உருகி போயிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பள்ளத்துக்குள்ளே இது ஒரு கல் மாதிரி ஐஸாக ஆடாது. அதை பார்க்க தான் சார் கூப்பிட்டு வந்தார். ஓகே, கீழே போய் பார்ப்போம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்போ ஐஸு ஐஸ் ஐஸு கை வச்சு வாரு. இல்லை சரி வரேன். நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கேன். ஐஸு அப்படியே ஒரு தண்ணி தான் ஐஸ். நிறைய ஐஸு இல்லை தெரியுதா? நான் உரியுது, நான் ஒடிஞ்சிட்டு பாருங்க, ஒளிஞ்சிட்டு பாருங்க. ஒவ்வொரு சொட்டு சொட்டாட்டு போட்டுருக்கு. நல்லதா இருக்கு, சூப்பர் தண்ணி.
சரி போ பிடிச்சி Hi. How are you? Bye bye. See you. இதெல்லாம் காஃபி கப் இல்லை யூஸ் பண்ணுற கப்பு இதெல்லாம் பிளேட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கா டிசைன் handmade بون وات ஓகே أريخ وات يعني غاخد handmade This also handmade? هاي بون handmade إيد موري ஈத் முபாரக் ஈத் முபாரக் You Muslim brother Kitchen You are Muslim Yeah. Very good இங்கே ஒரு கடைக்கு வந்திருந்தேன் ஸோ அங்கே பார்த்துட்ருக்குறேன் இடத்தெல்லாம் மெயின் பஸார் என்ன பஸார் இது ஓகே இது ஒரு பஸார் இங்கே தான் மெயின் டஸ்கண்டில் இருக்க பஸார் டஸ்கண்ட் எல்லாம் ஹேண்ட்மேடு கேமரா எடுத்தோன்னே சார் ஓடிட்டேன் இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம் என்ன பஸார் பஸார் ஒரு பஸார் இது வந்து ஒரு சிட்டியோட பெரிய பஸார் லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ் லோக்கல் ஐட்டம்ஸ் ட்ரெஸ்ஸு எல்லாம் இங்கே கோல்டு செயின் டைமண்டு பெட்ஷீட்டு கண்ணாடி எல்லாம் கிடைக்கும் இல்லைங்க எல்லாம் இன்னைக்கு ஈதுனால கொஞ்சம் ஹாலிடேயாக இருக்குது இந்த ஈத்ல நிறைய ஷாப் ஓப்பன் ஆகலை இந்த டிஷர்ட்லாம் 25,000 30,000 ஒரு திராம்ஸ்னா 30,000 வந்து பார்க்கும்போது நெட்ட வேண்டாம் தரம்ஸை கம்பேர் பண்ணும்போது 3 தரம் 4 தரம் அப்படி தான் அவ்வளோதான் வரும் இந்தியன் மணிக்கு 200 ருபீஸ் கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோலாம் பெரிய எக்ஸ்பென்சிவ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இல்லையா கண்ட்ரி சீப்பான கண்ட்ரி தான் கொஞ்சம் காசு இருந்தால் வந்து நல்லா தைரியமாக ஊர் சுற்றலாம் ரைட் சாப்பாடு அந்தளவு இது இல்லை இல்லை பெரிய ஒரு இடம்லாம் ஒன்றும் இல்லை ஆப்பிள் பறிச்சு கொண்டு வைக்கிறாங்க இல்லையா இதுக்குள்ளே போகணுமோ உங்கள் மூலிகை அது பைசா கொண்டு வந்துருக்கியா அதில் கீழே இருக்க எல்லாம் மீட் ஷாப்பும் மாடாக தான் வெட்டி வச்சுருக்கான் மாடு குதிரை என்ன பாருங்க இது குதிரை இந்த இருக்கலாம் இது குதிரை இது மாடு இந்த செக்ஷன்லாம் மாடு அந்த செக்ஷன்லாம் குதிரை மேலே இருக்கிறது எல்லாமே சீஸும் நட்ஸு அப்புறம் அந்த ஃப்ளவர் பூவில் காஃபி போடுறது ரோஸு மல்லிப்பூலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் காய போட்டு அதை டீ மாதிரி சூடு வெள்ளத்தில் முக்கி குடிக்க வேண்டியதுதான் இதில் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ நான் சமர்கண்ட் அப்படின்னு ஒரு சிட்டிக்கு போயிட்டுருக்கேன் டஸ்கண்ட்லேருந்து சமர்கண்ட் வந்து 5 மணி நேரம் தூரம் ஒரு 350 கிலோமீட்டர் ஆகும் ஆல்ரெடி நான் ஒரு 150 கிலோமீட்டர் வந்துட்டேன் வர வழியில் இப்போ ரோடு சைடில் ஐஸ்கிரீம் பார்த்தேன் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு 3 கிராம்ஸ் ஒரு 200 50 ரூபா இருக்குமா 100 ரூபா வரும் ஊரில் 100 ரூபா வரும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம்
200 வரும். நல்லா நல்ல டேஸ்டா நல்ல இருக்கு. டேஸ்டாக இருக்குது இந்த ஐஸ்கிரீம். இந்த சிட்டிக்கு போகணுன்னா புல்லட் ட்ரெயின் இருக்கு. புல்லட் ட்ரெயின் இருக்குது. ஆனால் கார் எடுத்துருக்கனால கார்லேயே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போயிடலான்னு இருக்கிறேன். இந்த vlog இதோட முடிச்சிடுவோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோ போயிட்டுருக்கு. அடுத்த vlogல பார்க்கலாம். ஓகே, இனி சமர்கண்டில் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. அதான் இருக்கிறதுலையே கொஞ்சம் ஓல்டஸ்ட் சிட்டி, நியூ சிட்டி பட் வெரி ஓல்டஸ்ட் சிட்டி. ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.